எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மௌனமொழி. இன்றைக்கி கவிதை வரிகளெல்லாம் கிடையாது. அதுக்கு மாறாக பிக் பாஸில் மஞ்சரி அவர்கள் ஜாக்லினை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு பழமொழி ஒன்று சொன்னாங்க. அதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள், அது என்னங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதே தெரியல. சரி, பழமொழியை நம்ம பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி தான் வந்துட்டு தேடி பார்த்தேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமேன்னு சொல்லி பார்த்தா அது பழமொழியே கிடையாது, அது ஒரு திருக்குறள். அதனால் இன்றைக்கி அந்த திருக்குறளினுடைய விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த திருக்குறள் என்னென்னா, காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. இப்போ இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, காட்டில் அஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க முயலை நீ குறி வச்சு அம்பெய்தி அந்த முயலை கொண்டுட்டனா கூட அந்த வேல் உன்கிட்ட இருக்கிறத காட்டிலும் ரொம்பவே தைரியமாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க யானையை குறி வச்சு நீ அம்பெய்து அதில் நீ தோற்று போயிட்டனா கூட பரவாயில்ல, அந்த யானையை நீ வீழ்த்தலைனாலும் அந்த அம்பு உன் கையில் இருக்கிறது தான் பெருமை அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எதிரி ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எதிர்த்து போரிடுறத காட்டிலும் யாருமே எதிர்க்கிறதுக்கு பயப்படுற ஒரு எதிரி இருப்பான் இல்லையா, ரொம்ப தைரியமானவன் திடமானவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவனை நீ எதிர்த்து நின்ன அப்படின்னா அதில் நீ தோற்று போனால் கூட பரவாயில்ல, ஆனால் அவனை எதிர்த்து நின்னங்கிற ஒரு பெயர் உனக்கு இருக்குது இல்லையா, அதுதான் உனக்கான பெருமை அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ இந்த திருக்குறளுடைய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.